ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்றைக்கி ஒரு கேஷுவலான ரூட்டீன் vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் மை ஃபர்ஸ்ட் சேலரி பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பணியார கல் சீசன் தான் பண்ண போகிறேன். அது ஆல்ரெடி ஒரு 2 டேஸாகவே நல்ல ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன், அப்படியே யூஸ் பண்ணாமல். நெக்ஸ்ட் அதில் ஓனியன் வச்சு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டேன், ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பணியாரம் வரதான்னு பார்க்குறதுக்கு நம்ம இட்லி மாவில் தான் நம்ம ஆனியன் எல்லாமே போட்டு பார்த்தேன். ரொம்ப பயமாக இருந்தது, பிகாஸ் இது நான்ஸ்டிக் இல்லை. ஸோ இது வருமா வராதான்னு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஸோ ஃபைனலாக ஒரே ஃப்ளிப்பில் சூப்பராக வந்துச்சு. அயனில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நான்ஸ்டிக்கை விட, ப்ளஸ் ஹெல்தி வேறு அயனில் பண்ணோம்னா. பட் என்ன, அயனில் சீக்கிரமாக வராது, அதுதான் ஒரு ப்ராப்ளம். பட் ப்ராப்பராக சீசனிங் பண்ணிட்டோம்னா நல்லா வந்துடும் ஐ கெஸ். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சூப்பராக பணியாரம் பண்ணாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பணியாரம் நல்லா வந்துட்டுன்னு. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி மண்டே தான், பட் ஓகே இன்றைக்கி சிக்கன் பண்ணலாம்னு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். சிக்கன் வந்து மகாராஷ்டிரன் ஸ்டைலில் தான் பண்ணுறேன். எல்லாம் ட்ரை மசாலாவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணணும். அப்புறம் கம்மி குவான்டிட்டியில் தான் நம்ம கோகோனட் எடுக்கணும். எங்கள் ஆச்சி தான் இந்த கரம் மசாலா கொடுத்தாங்க. நம்ம அந்த டப்பா ஓப்பன் பண்ணாலும் அப்படி ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும், ஸ்ட்ராங்காக. மட்டன், சிக்கன், அப்புறம் எந்த மாதிரி ஸ்பைசி ஃபுட்டுக்கும் இந்த கரம் மசாலா போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவங்க வீட்டிலே அரைச்சி கொடுப்பாங்க நல்லா. ஸோ அந்த மசாலாவில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை, அவங்களுக்கு தான் தெரியும் நல்லா. அண்ட் என் ஹஸ்பண்ட் ஸ்நாக்ஸ்க்காகவும் பணியாரம் அண்ட் தக்காளி சட்னி அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய ஒர்க் தான் லாகின் பண்ணிட்டேன். இப்போலாம் ரொம்ப ஒர்க் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போகுது. ஸோ எல்லாமே ஒரே ஃப்ளோவில் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் அக்ஷும் இப்போ நல்லா விளையாடுற வயசு. ஸோ அக்ஷுக்கும் டைம் ஸ்பெண்ட் நம்ம நிறைய கொடுக்குற வேண்டியிருக்கு. அப்புறம் வீடு பார்க்கணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பணும், அப்புறம் யூடியூப்பும் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. பட் இப்போ ரீசெண்டாக நேட்டிவ் போயிட்டு வந்தது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்தது. பட் மறுபடியும் இங்கே வந்ததும் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் மெயினாக இந்த ஸ்ட்ரெஸ்னால தான் நம்ம ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுது, நம்ம ஹார்மோனல்ஸ் ரொம்ப சேஞ்சஸ் ஆகிடுது, அப்புறம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துடுது, அந்த மாதிரி நிறையா நடக்கும். இது வெறும் ஒர்க்கிங் மாம்க்கு மட்டும் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு தான் இருக்கும். எப்படியோ ஒரு அளவுக்கு எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அங்கே கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். எப்போ அக்ஷுக்கு டைம் தேவைப்படுது அப்போ அக்ஷுக்கு தான் மோஸ்ட்லி டைம் கொடுப்பேன். ஓகே, ஒர்க் கூட அப்புறம் பார்த்துக்கலாம். எப்போது லாக் அவுட் பண்ணலாம் ரொம்ப டைம் ஆயிரும், 8:30 மேலே ஆயிரும். பட் ஓகே, அக்ஷுக்கு மெயின் டைம் கொடுக்கணும். அக்ஷுவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மெயின் ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும். ஜாப், அப்புறம் வீட்டில் வேலை, அப்புறம் வேறு ஏதாவது ப்ரையாரிட்டி எல்லாமே அக்ஷுக்கு அப்புறம் தான். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் சீக்கிரமாக தான் வந்தாங்க. ஸோ வரும்போது வடை வாங்கிட்டு வந்துட்டாங்க. நானும் உடனே டீ போட்டேன். அதுக்கப்புறமா நல்லா விளக்கு பொருத்திட்டு சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்சம் டைமில் ஒர்க் முடிச்சுட்டு லாக் அவுட்டும் பண்ணிட்டேன், ஈவினிங் கோயிலுக்கு போகலாம்னு. பட் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரே பணியாரம் டே தான். மார்னிங்கும் பணியாரம் பண்ணிட்டேன், ஸ்நாக்ஸ்க்கும் அவங்களுக்கு அனுப்பி விட்டாச்சு. அப்புறமா ஈவினிங்கும் அக்ஷுக்கு ஸ்வீட் பணியாரம் பிடிக்குமான்னு இதில் வரதானே ட்ரை பண்ணோம்னு அதுவும் பண்ணிட்டேன். ஸ்வீட் பணியாரம் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்தி வேறு. கொஞ்சம் மாவில் நம்ம கருப்பட்டி காய்ச்சி நல்லா கெட்டியாக காய்ச்சி போட்டு, அப்புறம் கொஞ்சம் கோகோனட், அப்புறம் இலைச்சி பவுடர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றிடலாம். நான் லைட்டாக சோடாவும் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. பட் குட்டி குட்டி பணியாரமாக இருந்தது நல்லா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சேலரி பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் 2021 தான் நான் ஜாப் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போது காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சுட்டேன் ஐ கெஸ். முடித்து தேர்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. லீவ் டைம் எப்படி ஏதோ இருந்தது, எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக. பட் காலேஜ் செகண்ட் இயர் எண்டிங் அந்த மாதிரி தான் ஏதோ இருந்தது. அப்போ தான் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப்க்கு போனேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அதுவும். ரொம்ப பிடிச்ச கம்பெனி எனக்கு, ரொம்ப நல்ல டீம்மேட்ஸ். நான் லீவ் அங்கேருந்து ரிசைன் ஆகும்போதே எனக்கு ரொம்ப சேட் ஃபீலிங்காக இருந்தது. பட் ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும், இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்காக தான் ரிசைனே பண்ணேன். அண்ட் என் மேனேஜர், டிஎல் இவங்கெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் பீப்புள். நான் அப்போ ரொம்ப நியூவாக இருந்தேன் அந்த ஃபீல்டில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், ப்ளஸ் காலேஜ் ஃப்ரெஷர் மாதிரி வேறு. ஸோ ரொம்ப ஒன்றும் எக்ஸ்போஜர் இல்லை எதுலேயும். பட் எனக்கு இருந்த சீனியர்ஸ் எல்லாமே சொல்லி தந்தாங்க நல்லா. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மந்த் நல்லா ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் சேலரி கிரெடிட் ஆச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இது நம்ம ஓன் பண்ண விஷயம்.
ஸோ எங்கள் வீட்டில் சொல்லலை நான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஆகிட்டுன்னு. ஃபர்ஸ்ட் நான் கடைக்கு போயிட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ், அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஷர்ட், எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரெட் கலரில் சாரி, அப்புறம் எனக்கு ஒரு குட்டியான பர்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். அந்த பர்ஸ் நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன், பிங்க் கலரில். அண்ட் எங்கள் அண்ணனுக்கும் ஏதோ வாங்கினேன், பட் எனக்கு ஞாபகம் வர மட்டுக்கு என்ன வாங்கினேன்னு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வாங்கி எனக்கு ஒரு பர்ஸ் மட்டும் குட்டியாக வாங்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் நான் ஓவர் ஸ்பெண்டும் பண்ணலை. ஓகே, இது நம்மளுக்கு வேணும், நம்ம இதை சேவ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே ஆரம்பிச்சிட்டேன் சேவிங்ஸ். பட் ஃபர்ஸ்ட் டைம் சேலரி வாங்கினா நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும். பிகாஸ் அவங்க தான் இந்த லெவலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ணுறோம்னா அது என் பேரண்ட்ஸ் கொடுத்த எஜுகேஷன், என் பேரண்ட்ஸ் கொடுத்த சப்போர்ட்னால தான். ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்தில் எப்போவும் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஐ திங்க் என்னோட பெஸ்ட் டே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் பேரண்ட்ஸும் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுதான் அந்த பர்ஸ். ரொம்ப ஓல்ட் ஆகிட்டு தெரியும், பட் ஓகே, மெமரிக்காக வச்சுருக்கேன் இன்னுமே. நம்ம அப்படியே வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். உங்கள் பெஸ்ட் மெமரி காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பை.